எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மா மாமியார் தனம் பண்றதுல தப்பே கிடையாது. அவங்க செய்யறது நியாயம் தான் சொல்லுவேன். அப்படி சொல்லாத உல்டா. எங்க வீட்டுல கொஞ்சமாவது பிரச்சனை தீர்ந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆனது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணாம அவங்க 3 பேருக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. என்னால எவ்வளவு பேருக்கு கஷ்டம்னு ரொம்ப மனசுக்குள்ள கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் ஆனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உல்டா. எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுமோ அப்ப நடந்துட்டு போட்டுமே, அதை பத்தி இப்ப எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒன்ன நினைச்சதான் கவலையா இருக்கு. அடுத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு கொஞ்சமாவது சுயநலம் இருக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி விட்டு கொடுத்து போறியே, இது ஏமாளித்தனமா இல்ல தியாகமா எனக்கு தெரியல. தியாகமாவது மண்ணாங்கட்டியாவது, நீ வேற ஃப்ரீயா விடு. இப்ப ஏன் எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு நீ கேட்டனா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ஏன் கல்யாணம் எத்தனை பேருக்கு சுமையா இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை திருத்தவே முடியாது. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா 3 மருமகளை ஏத்துப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தோணல. கண்டிப்பா நடக்கும். 3 பேர்ல ஒருத்தி கன்சீவ் ஆயிட்டா பத்தாதா? ஓ, நீ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒருவேளை அப்படி நடந்தா கூட அந்த ஒரு பொண்ணை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மத்த பொண்ணை டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஏய், உனக்கு பாசிட்டிவ் திங்கிங்கே கிடையாதா? இனிமே எங்க வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் கண்டுக்கவே போறதில்ல. ஹாயா இருக்க போறேன். ரொம்ப கரெக்ட். நானே சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மாவுக்கும் அந்த மருமக பொண்ணுங்களுக்கும் எப்படியும் அப்பப்போ சண்டை வந்துட்டு தான் இருக்கும். தப்பி தவறி கூட குறுக்க போய் நீ நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்காத. முட்டி மோதி அவங்களுக்கே சரியாயிடும். ஓகேவா? என்ன கேட்டா, கூடுமான வரைக்கும் அவங்க இருக்கிற ஏரியா பக்கமே போகாத. மெஸ்ஸ கூட முடிஞ்சா மொட்டை மாடிக்கு ஷிஃப்டிங் மட்டும் நல்லா இருக்கும். ஹே, ஏதாவது நடக்கிற கதையா பேசு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஈவினிங் ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரலாமா? தாராளமா போயிட்டு வரலாம். அப்படியே முடிஞ்சா உங்க அம்மாவும் கூட்டிட்டு வந்துரு. திறப்பு விழா பண்ணிடலாம். திறப்பு விழாவா? எதுக்கு? மாமியார் மருமக சண்டை பாக்கியம் பிரியாவுக்கு மட்டும் வேணாமா, அத சொன்னேன். அட பாவி, சி, வா போலாம். டேய், சொல்லி கொடுத்த பாடலாம் நல்லா புரிஞ்சுதா? இன்னைக்கு வீட்டுல போய் தூங்காம ஒழுங்கா படிக்கணும். சரி, இன்னைக்கு பாடம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. மாமா, வா வளரு. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. தேங்க்ஸ் வளரு. மதியம் கூடுவாஞ்சேரி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே போயிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லைன்னு பொய் சொல்ல தோணல மாமா. ஆனா அத்தை நடந்துக்கிற விதம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்சம் பயமா கூட இருக்கு. எனக்கே தெரியுது வளரு, நீ பாவம். உன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் உங்க அப்பா செஞ்ச வேலை. நான் ஒத்துக்கிட்டது வேணா தப்புன்னு சொல்லலாம். ஆனா கடைசி வரைக்கும் நீ இந்த கல்யாணம் இப்ப வேணும்னு தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா அம்மாவுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. அத்தைக்கு புரிய வேண்டியது இது இல்ல மாமா. கல்யாணம் நடந்து முடிஞ்ச விஷயம். இன்னும் அத பத்தியே பேசி அவங்க தெரப்ப விளக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஆனா வாழ்க்கை பெருசு இல்லையா? இன்னில இருந்து ஆரம்பிச்சா கூட குறைஞ்சது 30-35 வருஷமாவது நம்ம புருஷன் பொண்டாட்டியே இருக்க மாட்டோம். இதுல என்ன டவுட்? மிச்ச காலம் இல்ல, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணி அத்தை திட்டினாலும் அடிச்சாலும் கூட நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா மொத்தமா நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டு அவங்க பண்றதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இப்படி சொல்றது கூட தப்புன்னு தான் தோணுது இல்ல? நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கல, ஓப்பனாவே சொல்லிடுறேனே. பூர்ணி அக்காக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் நடந்ததுதான் தப்புன்னு அத்தை சொன்னாங்கன்னா ஓகே. மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவங்க கிட்ட சொல்லாம நாமளே முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் அவங்க பிரச்சனைனா, எனக்கும் காயத்ரிக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தானே அவங்க தரணும். ஆனா அவங்க அப்படி செய்யலையே மாமா. அதான் எனக்கு மெயின் பிரச்சனையா இருக்கு. இல்ல, எனக்கு சரியா புரியல. முழுசா இன்னும் ஒரு நாள் கூட முடியல வளர, அதுக்குள்ளேயேவா? நீ ஏதான் பார்த்தல்ல, நான் சமைச்ச சாப்பாட்டை கூட எடுத்துட்டு போய் கொட்டுறாங்கன்னா என் மேல எவ்வளவு கோவம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா விநாயக மாமாவையும் காயத்ரியும் அவங்க அப்படி நடத்தலையே. அப்படி நினைக்காத வளரு. அம்மாவுக்கு 1008 கவலை இருக்கும், குழப்பம் இருக்கும், கோபம் எக்கச்சக்கமாவே இருக்கும். கொஞ்ச நாள் போனா எல்லாம் தன்னாலேயே சரியாயிடும் வளரு. திரும்பவும் தப்பாவே புரிஞ்சுக்கிற பாத்தியா? நான் அவங்க கோவத்தை தப்புன்னே சொல்லல மாமா. கோவத்துல ஏன் வித்தியாசத்தை காட்டுறாங்கன்னு தான் கேக்குறேன். தெரியலையே, ஏதாவது பிளான் இருக்குன்னு நினைக்கிறியா? நான் அப்படி நினைக்கல. ஆனா இது சரியில்லை மாமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காயத்ரிக்கு ஒன்னும் அத்தை தூக்கி கொடுத்துடல, அபாண்டமாவும் சொல்லவும் கூடாது. இன்னைக்கு காலையில வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? விநாயக மாமா டிஃபன் சாப்பிட வந்தப்போ காயத்ரி அக்காவை பரிமாற கூட விடாம
அத்தையே பக்கத்துல உட்காந்து அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. காயத்ரிக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. என்னது ஊட்டி விட்டாங்களா? சனியம் புடிச்சவன் உட்காந்து தின்னானா? அத்தைக்கு விநாயக மாமா மேல அன்பு இருந்துட்டு போட்டோம், அத நான் தப்பு சொல்லல. ஆனா கல்யாணமாகி ஒருத்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது தப்புன்னு கூட உங்களுக்கு தெரியாது? அடச்சே, நான் இல்லாம போயிட்டேன் வளரு. நான் இருந்திருக்கணும், அப்ப விநாயகத்தை ஓட்டுன்னு ஓட்டி இருப்பேன். நான் சொன்னேன்னு சொல்லிக்காத. காயத்ரி பயங்கர அப்செட். மாமாக்கு டாட்டா காமிக்க கூட விடாம அத்தையே அந்த வேலையும் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோயேன். புதுசா இருக்க. அதத்தான் சொன்ன. என்ன திட்டுற மாதிரி, முறைக்கிற மாதிரி, வெறுக்கிற மாதிரி. காயத்ரி அத்தை திட்டுறது இல்ல, கோச்சுக்கிறதும் இல்ல, சண்டை போடுறதும் இல்ல. அவங்க கிட்ட அத்தை அன்பாதான் இருக்காங்க. ஆனா விநாயக மாமா விஷயத்துல மட்டும் தான் அனுமதி இல்லாம அவர் பக்கத்துல கூட அவர் பொண்டாட்டி வரக்கூடாதுன்றதுலாம் என்ன நியாயம்? அடேங்க அப்பா, ஒரு நாள்ல இவ்வளவு மேட்டர் ஓடி இருக்கா? சரிதான், ஆனா இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத வளரு. அம்மாவை எப்படியாவது சரி பண்ணிட முடியும்னு தான் எனக்கு தோணுது. கோவம் இருக்கதான் செய்யும், ஆனா எவ்வளவு நாளைக்கு அதெல்லாம்? பூர்ணி அக்காக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? வீட்ல நம்ம நிம்மதியா இருக்கணும்னா உங்க அக்காக்கு நீ ஒரு மாப்பிளைய பாக்குற வழிய பாரு. உங்க அக்காவோட வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆனாதான் உங்க அம்மாவோட கோவம் தீரும். அப்பதான் நம்மள நிம்மதியா வாழ விடுவாங்க. இல்லன்னு வெய்யே, காலத்துக்கும் நான் புலம்புறதும் நீ தவிக்கிறதும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது வளரு. இத பாரு, இப்ப சொல்லிட்டல, அக்காக்கு நானே கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல வளரு, சீரியஸாவே அந்த வேலையா தான் இப்ப கூடுவாஞ்சேரி கூட போக போறேன். போதுமா? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் அம்மா. காலத்துக்கும் உனக்கு பிடிச்ச பொண்டாட்டியா உனக்காகவே இருந்துட்டு போயிடணுங்கிறத தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. உங்க அம்மாவோ இல்ல வேற யாரோ நம்மள வாழ விடக்கூடாதுன்னு மட்டும் நினைச்சிட்டாங்கன்னா அதை மட்டும் என்னால தாங்க முடியாது மாமா. என்னை வெட்டி போட்டா கூட நான் சகிச்சுக்குவேன், ஆனா உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மாமா. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, என்ன பயம் உனக்கு? என்ன கவலை உனக்கு? அம்மாவோட கோவம்லாம் சரியாயிடும் வளரு. நான் அத சொல்லல, உனக்கு புரியாது மாமா. சரி விடு, ஒழுங்கா சாப்பிடு. நான் சொன்னதெல்லாம் உன்னோட இருக்கட்டும். நீ போய் உங்க அம்மா கிட்ட சண்டை பிடிக்கணும்னு இதெல்லாம் சொன்னதான் நினைச்சிடாத. அத்தை என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா என்ன ஆனாலும் நீ என்னோட என் பக்கத்துல இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாத. நான் வரேன். ஒரு 2 மணி நேரம் நான் வீட்டுல இல்ல, எல்லாம் அப்படி அப்படி அப்படியே கிடக்கு. பாத்திரங்கெல்லாம் கழுவாம கிடக்க, நம்ம கழுவி வைப்போம் ஒரு பொண்ணுக்கு தோணாது? 4 கழுத வயசாச்சு, இன்னும் பொறுப்புங்கிற ஒண்ணு தொட்ட கையால தொடவே இல்ல. யாருக்கு அர்ச்சனை இப்ப? பொண்ணு விட ராஸ்கல், என் வீட்டுல உட்கார்ந்து இருந்த இதெல்லாம் அப்படி காஞ்சு கிடக்க, இதெல்லாம் கழுவி வைக்கணும் உனக்கு தோணல? அப்படி என்ன செஞ்சா குறைஞ்சு போயிடுவே நீ? குறைஞ்சு போயிடுவேன்னு நான் சொன்னேனா? பாத்திரம் கழுவேன்னு சொல்லிட்டு போயிருந்தா நான் செஞ்சு வச்சிருப்பேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி வந்ததும் வராததுமா குதிக்கிற? போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்ன ராகிங் பண்ணாத. ஏய், முதல்ல இந்த இடத்துல இருந்து போடி. சான்ஸே இல்ல. நீ உள்ள வரப்பவே அப்பா ஸ்மெல் பண்ணிட்டாரு சம்திங் ராங்னு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு நான் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால என்ன நடந்துச்சுன்னு நீ இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். அக்காவை பாத்தியா? வயிறு எரியுதுடி. ஆசையா கல்யாணம் செஞ்சு என் பொண்ணு ஒரு நரகத்துக்கு அனுப்பிட்டோமோன்னு ரொம்ப பயமா இருக்குடி சாவி. என்னம்மா சொல்ற? பொம்பளையாங்க அவ? பிசாசு பிசாசு, கொள்ளிவாய் பிசாசு. நான் சொல்றேன், நீங்க நினைச்சுக்காதீங்க. வீடு தேடி ஒரு சம்மந்தி வந்தா யாராவது வெளியில போன காச கதவை அடப்பாங்களாங்க?
என்னதான் கோவம் இருக்கட்டும், பிடிக்காம தான் போகட்டுமே. அதுக்காக இப்படி அங்க நடந்துப்பாங்க? ஒரு நாகரிகம் வேண்டாம். ச்சே, கதவை சாத்திட்டாங்க. ச்சே, கதவை சாத்திட்டாங்களா? ஏன் ஏன் என்னையும் கேக்குறீங்க? ஏன் பொண்டாட்டி வந்தப்போ எதுக்காக இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டீங்க, ஏன் கதவை சாத்தினீங்கன்னு அந்த சம்பந்தியமாட்ட போய் கேட்டுவாங்க. போங்க. நடக்கிற கதைய பேசுமா, நீ மேட்டருக்கு வா முதல்ல. இல்லடி, அவங்க சரியில்லடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் பொண்ணு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாளோன்னு பயமா இருக்குங்க. என்ன ராஜி இதெல்லாம்? என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொன்னாதானே ஏன் அப்படின்னு யோசிக்க முடியும். எதுவுமே நடக்கலங்க. போதுமா? வீட்டு படியேறி உள்ளேயே போகல அந்த அம்மா. என்ன பார்த்ததுமே உள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டாங்க. நானும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டமே, இந்த இடத்துல ரோசம் பார்க்க கூடாதுன்னு மரியாதையா கதவை தரங்க சம்பந்தி, கதவை தரங்க சம்பந்தின்னு பிச்சைக்காரி மாதிரி கெஞ்சிட்டு இருந்தேங்க. கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லையா அந்த அம்மா. என்ன ஒரு நெஞ்செழுத்தம். ஓன் பண்ண நான் பாத்துக்கிறேன், உன்னோட இனி எந்த சங்காத்தம் வேண்டான்னு சொல்லுவாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் இல்லாம என் பொண்ணு வந்துட்டா? அதானே, தானே முளைக்க அக்கா என்ன சிவலிங்கமா? நேரங்காலம் தெரியாம ஜோக் அடிக்காத. அரஞ்சனா பாரு. உள்ள காயத்ரி இருந்தாங்க. அவளுக்கு கதவை திறக்க சொல்லி கேட்டுதான் பார்த்தா. எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுங்க. ஆனா அந்த அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விடுமா, 1000 இருந்தாலும் கோபம் இருக்குதான் செய்யும். இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிருமா? இல்லங்க, எனக்கு அப்படி தோணலங்க. அந்த அம்மா ஒரு முடிவோட தான் இருக்காங்க. எனக்கு தெரியாம என் பிள்ளைக்கு நீ கல்யாணத்தை செஞ்சு வச்சில, உன் பொண்ண நான் எப்படி வாழ விடுறேன் பாருன்னு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிற மாதிரி தாங்க தோணுது. ஐயோ, என்னம்மா என்னென்னமோ சொல்ற? சத்தியமாடி, இந்த விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? என்னதான் கோவம் இருக்கட்டும், அதுக்காக உள்ள கூட வரக்கூடாது நான் சொல்லுவாங்க. அப்படி என்னங்க நம்ம பெருசா தப்பு பண்ணிட்டோம்? சரி, நான் ஒத்துக்கிறேன். மாப்பிள்ளைய நான் தான் கன்வின்ஸ் பண்ணி தாலி கட்ட வச்சேன், இல்லைன்னு சொல்லலையே. அவர் ஒத்துக்கிட்டு தானே இதை செஞ்சாரு. அவருக்கும் சரின்னு பட்டதால தானே செஞ்சாரு. அவங்களுக்கு கோவம்னா அதை அவங்க பிள்ளைகிட்ட காட்ட வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ சம்பந்தியே கிடையாது, உங்க உறவே தேவையில்லைங்கிற என்னங்க பேச்சுது? நான் என்னவோ விளையாட்டா நினைச்சேம்மா. நீ சொல்றத பார்த்தா அக்காவுக்கு அங்க பெரிய ஆப்பா இருக்கும் போல இருக்கே. அதுதாண்டி எனக்கும் கவலையா இருக்கு. காயத்ரி பாவங்க, ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. கோர்ட்டு கேஸ்ன்னு பயமுறுத்தினப்ப கூட கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவரைத்தான் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னாலேங்கிறதுக்காக தான் நானும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சரின்னு மண்டையாட்டினேன். ஆசைப்பட்டு யாராவது கஷ்டத்தை விலைக்கு வாங்குவாங்களாங்க? ராஜி, கொஞ்சம் பொறுமையாரு. அவங்க கோபம் எனக்கு புரியுது. நம்ம பொண்ணுக்கு கொஞ்ச நாள் அவங்க பிரச்சனையா இருப்பாங்கன்னு நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது நிரந்தரமா இருக்காதுமா. மாப்பிள்ளை மேல நம்ம பொண்ணுக்கு இருக்க அன்பு காயத்ரி மேல நம்ம மாப்பிள்ளைக்கு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். எந்த புருஷனும் தான் பொண்டாட்டி கஷ்டப்படுறத ரொம்ப காலம் சகிச்சுக்க மாட்டான். விளையாண்டுட்டு இருக்கீங்களா நீங்க? 8 மணி அடிச்சா அந்த மாப்பிள்ளை கிளம்பி ஆபீஸ் போயிடுறாரு. நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன்னு அவரே சொல்லிருக்காரு. நாள் பூரா இந்த அம்மா பண்ற டார்ச்சர்லாம் என் பொண்ணு சகிச்சிட்டு இருக்கணும்னு அவளுக்கு எல்லாம் தலையெழுத்தாங்க. அதுதான் ரொம்ப நாள் இருக்காதுன்னு சொல்றேன். இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த அம்மா பழி வாங்குற மூட்ல தான் இருக்காங்க. என் பொண்ணை அழ வச்சு வேடிக்கை பார்க்காம அடங்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பெத்தவங்கன்னா எனக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பொம்பளைங்களுக்குன்னு சில சுபாவங்கள் இருக்கு. நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையுமே மாத்த முடியாதுங்க. இது எங்களுக்கும் நல்லா தெரியுமா. ஏய் சும்மா இருடி. இந்த பாருங்க, எனக்கு என்னமோ நம்ம பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறது அவளோட சந்தோஷத்தை காலம் பூரா கெடுக்கும்னு எனக்கு தோணுதுங்க. எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசி அவங்கள தனி கொடுத்துன்னு போக வைக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. தள்ளி போக போக இது யாருக்குமே நல்லது இல்லைங்க. அறிவிற்காடி உனக்கு? கல்யாணமாயி முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தனி கொடுத்தனம்னு பேசுற. வெக்கமா இல்ல உனக்கு? கல்யாணமாயி முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தனி கொடுத்தனம்னு பேசுற. வெக்கமா இல்ல உனக்கு? இதுல என்னங்க வெக்கம்? கடைக்கு போய் ஒரு புடவை வாங்குறோம், இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம். வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அது சரியா இல்லைன்னு தோணுன உடனே கடைக்கு எடுத்துட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வேற மாத்திட்டு வரோம்ல. அதே மாதிரி தாங்க இதுவும். கொடுத்த பணத்தை தான் திருப்பி வாங்க முடியாது. வாங்கின பொருளை நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அரஞ்சிரு வராஸ்கள், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாப்பிள்ள உனக்கு பொருளா? கடையில கிடைச்ச சரக்கா? மனுஷாண்டி
1000 கஷ்டங்களை மனசுல சுமந்துக்கிட்டு உன் பொண்ணு கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்துடக்கூடாதுன்னு பெத்த தகப்பன் சாக கிடக்குறப்ப பல்ல கடிச்சிட்டு வந்து காயத்ரி கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. அந்த நன்றி விசுவாசம் இருக்கா? அன்னைக்கே போடி சரிதான்னு தூக்கி போட்டு போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? யோசிச்சு பாரு. நீ பேசின பேச்சுக்கும் கொடுத்த ஐடியாவுக்கும் செஞ்ச சூழ்ச்சிக்கு வேற யாரா இருந்தாலும் காரி துப்பி இருப்பாங்க. ஒரு குழந்தை மாதிரி மனசுள்ள மனுஷனை அநியாயத்துக்கு பாழாக நடிக்காத ராஜி. இங்க பாரு, காயத்ரி விஷயத்துல இனிமே நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. அவ முழுகாம இருக்கேன்னு வந்து நின்னா பிரசவம் வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சு அனுப்பு. அதை விட்டுட்டு தனி குடித்தனம் வைக்கணும், வீட்டை பிரிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்ச இந்த வீட்டுல இருந்து உன்னை தூக்கி வெளியே போட்டுருவேன். ஜாக்கிரதை. மல்லிகைப்பூ காலங்காலமா பொண்டாட்டிகளை குஷிப்படுத்துறதுக்கு எந்த புருஷன்காரனுக்கும் இதை விட்டா வேற நல்ல ஐட்டமே கிடைச்சதில்ல. காயத்ரி, காலையில நடந்த கரைச்சல்ல நீ ரொம்ப அப்செட் ஆயிருப்பான்னு தெரிஞ்சு உன்னைய கூல் பண்றதுக்குன்னே 20 ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப பாரு இந்த விநாயகத்தோட திறமைய. வரேன் கயு. காயத்ரி, காயத்ரி, காய் டார்லிங். ஹாய் டார்லிங். என்னங்க? கொஞ்சம் கண்ணை மூட. எதுக்கு? திரும்ப, நான் சொல்றேன். கண்ணை மூடிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பு. கண்ணை திறக்க கூடாது காயத்ரி. அப்படியே இருக்கணும், சரியா? கண்ணை திறக்க கூடாது காயத்ரி. அப்படியே வா. காயத்ரி, அப்படியே கண்ணை திறந்து பாரு. பாத்தியா, இந்த மல்லிகைப்பூ உன் தலையில வச்சதும் எவ்வளவு அழகாயிருச்சுன்னு நீயே பாரு. காயத்ரி, நான் வாழ்க்கையில ஒரு தடவை கூட பூ ஆனது இல்லையா? கடைக்காரன் 20 ரூபானதும் பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ஏதோ 1 ரூபா இருக்கும் 2 ரூபா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். மல்லிகைப்பூ கட்ட கேட்டுக்கு மொளம் 20 ரூபாங்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் இல்ல? உங்க சம்பளம் எவ்வளவு? ஏன் எதுக்கு கேக்குற? இல்ல சொல்லுங்க, உங்க சம்பளம் எவ்வளவு? அது பிடிப்பெல்லாம் போக ஒரு 20,000 வரும்னு வச்சுக்கேன். மல்லிப்பூ 1,000 ரூபாய் வித்த காலத்துல மெடிக்கல் ரெப்ஸோட சம்பளம் என்ன ஒரு 2,000 ரூபாய் இருக்குமா? அப்படி போடு. லா பாயிண்ட புடிச்சிட்டா பத்தியா? இதுக்குதான் புத்திசாலி பொண்டாட்டி வேணுங்கிறது. விநாயகா, விநாயகா, அடங்க மாட்டேங்கிறாங்களே. காயத்ரி, ஒரு நிமிஷம் நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அம்மா, இந்த வரமா. அம்மா, வந்துட்டியாப்பா? உக்கார், இந்தா காஃபி குடி. என்னையா இப்படி களைச்சி போய் வந்திருக்க? வேலை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்து காயத்ரியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். தாராளமா கூட்டிட்டு போயா. பாவம், அவளும் வீடே கதின்னு அடைஞ்சு கிடக்குறா. நான் சொன்னல, அம்மாவுக்கு உன் மேல அன்பு ஜாஸ்தி. அன்புக்கு நான் என்னைக்குப்பா குறை வச்சிருக்கேன்? உங்களெல்லாம் விட்டா எனக்குன்னு வேற யாருப்பா இருக்கா? கல்யாணமாயி 36 வருஷம் ஆச்சு. நீங்கள்லாம் பிறந்து வளர்ந்து தலையெடுக்கிற வரைக்கும் ஒரு கோவில் உண்டா, ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, இல்ல பீச்சு தான் உண்டா? உங்க அப்பாவுக்கு வேலை ஒண்ணுதான் சாமி, அவர் ஆபீஸ் தான் கோவில். நான் ஒருத்தி அடுப்படியே கதின்னு வெந்துகிட்டு இருக்கிறத கூட அவர் கண்டுக்கவே மாட்டாரு. இப்படிலாம் நான் உங்களை பாடுபட்டு வளர்த்துருக்கேன். அப்படி பாடுபட்டு உழைச்சதுனால தானம்மா அப்பாவால இந்த வீடை கட்ட முடிஞ்சது. இல்லைன்னா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. உண்மைதான் விநாயகம். சின்ன சின்னதா எவ்வளவோ தியாகம். அதை எல்லாத்தையும் தியாகம்னு சொல்றதா இல்ல யதார்த்தம்னு எடுத்துக்கிறதா?
வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை, அதுவும் தீபாவளியோட தீபாவளி, ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுப்பாரு. 40 ரூபாய்க்கு வாயில் புடவை. அந்த 40 ரூபாயை தாண்டி ஒத்த ரூபாயை வெளியே எடுக்க மாட்டாரு அந்த மனுஷன். சரி, 40 ரூபாய்க்கு புடவை கட்டினா என்ன, 400 ரூபாய்க்கு புடவை கட்டினா என்ன, கட்டிக்க தானே புடவைன்னு நானும் பேசாம இருந்துடுவேன். அப்பெல்லாம் வீட்டுல சாம்பார் வச்சா ரசம் இருக்காது, ரசம் வச்சா சாம்பார் இருக்காது. இப்படி இல்லைந்தாப்பா, இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் உங்களை நான் காப்பாத்தினேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இத்தனைக்கு நடுவுல எங்களை எல்லாம் வளர்த்து படிக்க வச்சு, ச்சே, கிரேட் இல்ல?